அனைவருக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணைற்று நாமத்தினாலே இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சற்று நேரம் தியானிக்கும்படி தேவ கிருபையா தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அங்கே வாசிக்கும் பொழுது, அரிதான காரியத்தை நீ கேட்டாய் என்று. அரிதான காரியம். எனக்கு மாணவர்களே, ஆண்டவராகிய தேவன் எலியாவை பயன்படுத்தினார். எலியாவுடைய ஊழியம் முடிய போற தருவாயிலே அவன் பரலோகத்திலே சுழற்காற்றிலே ஏறி போகக்கூடிய நேரம் வந்த பொழுது அவனுடைய உடன் ஊழியக்காரர் இருந்த எலிசாவை பார்த்து, நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் அதற்கு எலிசா சொன்ன பதில், உம்மிடத்தில் உள்ள ஆவின் மரம் ரெட்டிப்பாய் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டான். எலிசா சொன்ன வார்த்தை அரிதான காரியத்தை கேட்டான். எனக்கு மனவர்களே, அரிதானவைகள் என்றது என்ன? அரிதானவை என்றால் நடக்கவே நடக்காது, கிடைக்கவே கிடைக்காது ஒரு அபூர்வமான காரியம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். எனக்கு மனவர்களே, ஆகவே இந்த அபூர்வமான காரியத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அரிதான காரியம். இந்த அரிதான காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு அன்றைக்கு எலிசா எலியாவை பின்பற்றினார். கில்காலுக்கு போகும்போது கூட போனார், பெத்தேலுக்கு போகும்போது கூட போனார், எரியோவுக்கு போகும்போது கூட போனார், யோர்தானுக்கு போன பொழுது கூட போனார். இந்த 4 அனுபவங்களும் 4 விதமான சத்தியத்தை குறிக்கிறது. அதை தியானிப்பதற்கு நமக்கு நேரமில்லை. ஆனால் எனக்கு என்னவர்களே, எலியாவை பின்பற்றின எலிசாவுக்கு அபூர்வமான வரம் கிடைத்தது. இயேசுவை பின்பற்றி நமக்கு நம்முடைய இல்லமெல்லாம் பூரிக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆக அரிதானம் என்று சொன்னால் அபூர்வம். உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் அரிதா இருக்கிறது, படிப்பு காரியம் அரிதா இருக்கிறதோ, வேலை வாய்ப்பு அரிதா இருக்கிறதோ, உன் வாழ்க்கையின் காரியம் அரிதா இருக்கிறதோ, கிளங்க வேண்டாம். அரிதான காரியம் கடினமான காரியம். ஆனால் கர்த்தர் அந்த கடினமான காரியத்தை தருவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவதாக பிரியமானவர்களே, ஆவிக்குரிய அபூர்வமான ஆவிக்குரிய வரம். அபூர்வமான ஆவிக்குரிய வரம் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை உங்களுடைய செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் உன் வாழ்க்கையிலே அபூர்வங்கள் கூடி வரும், அபூர்வமான நன்மைகள் கூடி வரும். இந்த அபூர்வமான வரங்களை பெற்றுக் கொள்வதற்கு எலிசா எலியாவை பின்பற்றியது போல வேத வசனத்தை பின்பற்றும் பொழுது, அவர் சொல்லுகிற இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது, அவர் சொன்ன காரியங்களை செய்யும் பொழுது அபூர்வமான ஆவிக்குரிய வரம். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அவனுடைய அரிதான காரியங்கள் அபூர்வமாய் முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், அரிதான காரியம் அபூர்வமாய் முடியும். கலக்க வேண்டும். முதலாவதாக அபூர்வமான ஆவிக்குரிய வரம். வரங்கள் வேண்டுமா? வல்லமைகள் வேண்டுமா? கிருபைகள் வேண்டுமா? ஆண்டவர்கள் கேட்கும் பொழுது இரட்டிப்பான வரங்களை எலிசாவை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய மாத்திரை தருவாராக. முதலாவதாக அபூர்வமான ஆவிக்குரிய வரம் நம்பர் 1. நம்பர் 2, அபூர்வமான சுகம். அபூர்வமான சுகம். எஸ்ஐயா புத்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே எசேக்கியா ராஜா பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி, பிழைக்க முடியாத
முடியாத ஒரு வியாதி, வீட்டுக்காரரை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கார். அந்த வியாதியின் 3 காரியங்களை ஆண்டவர் சொல்ல சொன்னார். ஒன்று, உனக்கு வந்திருக்கிறது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இரண்டாவது, இந்த வியாதியிலே நீ பிழைக்க மாட்டீர், ஆகவே வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று ஆண்டவரால் சொன்னார். 2 புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1-8 வரை வாசித்து பாருங்கள். நடந்த காரியம் என்ன? இதை கேட்ட மாத்திரத்திலே முடங்கி போனானோ, உடைந்து போனானோ? இல்லை. சோறு பக்கமாக திரும்பி, ஆண்டவரே உமக்கு உண்மையாயிருந்தேன், நன்மையாயிருந்தேன், செம்மையாயிருந்தேன் என்று அவன் அழுது ஜெபித்தான் என்று வாசித்தார். அப்ப ஜெபித்த மாத்திரத்திலே எந்த ஆண்டவரை பிழைக்க மாட்டான் என்று சொன்னாரோ, எந்த ஆண்டவர் இது மரணத்துக்கு ஏதோ வேதனை சொன்னாரோ, அந்த வியாதியை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். இதன் ஒரு அபூர்வமான ஒரு சுகம். மருந்து, மாத்திரைகள், மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கிறார். இந்த வியாதி குணமடையாது. இந்த வியாதியை மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. லட்சமாக செலவு செய்தாலும் பிழைக்க முடியாது என்று மருத்துவர் சொல்லிவிட்டபடினாலே மனம் உடைந்து, மனம் கசந்து, என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று சொல்லி புலம்பி கொண்டிருக்கீங்களோ? எனக்கு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையிலே அரிதான காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்ன? அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது, பாதி முற்றத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தி வருகிறது. 15 வருஷங்கள் உன் ஆயுள் கூட்டுவே என்று சொல்லி வாசி. 2 புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும் பொழுது 15 வருஷங்களை நான் கூட்டுவே. அப்ப பிரியமானவர்களே, இதற்கு ஒரு அடையாளத்தை கேட்கிறார். ஆகஸ்ட் மாதத்திலே உனக்கு ஒரு அபூர்வமான அடையாளம் வரும், ஒரு ஆவிக்குரிய அடையாளம் வரும், ஒரு அனுகூலமான அடையாளம் வரும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான ஒரு அடையாளத்தை தேவன் தருகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், கடிகாரத்தின் முள் முன்னைக்கு செல்ல வேண்டுமோ பின்னைக்கு செல்ல வேண்டுமோ என்று. அதுக்கு எசேக்கியா சொன்ன வார்த்தை, முன்னுக்கு போவது லேசான காரியம், பெண்ணுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். அரிதான காரியங்களே கேட்டான். எலிசா கேட்டது அரிதான காரியம், எசேக்கியா கேட்டது அரிதான காரியம். எனக்கு எம்மனவர்களே, அப்பொழுது எசேக்கியா கேட்ட மாத்திரத்திலே இவன் சொன்னபடியே ஆண்டவர் கடிகாரத்து முல்லை பின்னிட்டு போக முடிச்சு. கர்த்தர் செய்வார் என்பதுக்கு ஒரு அடையாளம். நடந்த சம்பவம் என்ன? 15 வருஷங்கள் ஆயுஷ் வருஷம் கூட்டப்பட்டு, உன் ஆயுஷ் காலம் பட்ட போல இருக்கும். பரப்புற சந்ததிக்கு அவள் நாமத்தை அறிவிக்கும் அளவும் முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். இதுவரைக்கும் உன்னை ஏந்தினே, தாங்கினே, இன்னும் தாங்குவே, இன்னும் சுமப்பே என்று வாசிப்பார். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அபூர்வமான வரங்கள் வரப்போகிறது. 2வது அபூர்வமான சுகவரப்பு. 3வதாக மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே வரி கட்டக்கூடிய ஒரு சம்பவம். கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், எல்லாரும் வரி கட்டுகிறார்களே, இயேசு வரி கட்டவில்லையோ என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய காதில் இந்த வார்த்தை விழுந்த உடனே பேதுரு அழைக்கிறார். பேதுரு அழைத்து, நாம் அவர்களுக்கு இடர்வா இல்லாதபடிக்கு நீ ஒரு காரியங்களை செய். என்ன செய்யணும்? கடலுக்கு போ, துண்டில் போடு, ஒரு மீனை பிடி, அது வாய் திறந்து வா, வெள்ளிப்படம் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இது ஒரு அரிதான காரியம். மீன் வாயிலே ஆண்டவர் சொல்ற வார்த்தையில கவனிக்கணும். முதலாவது அகப்படுற மீன், 2வது மீன் அல்ல, மறந்துடாத. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே முதல் நாளிலே ஆண்டவருக்கு முன்பதாக அடிபணியுங்கள், தேவ சமூகத்தை நாடுங்கள், தேடுங்கள், முதல் காரியத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது
ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? கடலுக்கு போ, தூண்டில் போடு, ஒரு மீனை பிடி, முதலாவது அகப்படுகிற மீனை பா, அது வாயை திறந்து பா, வெள்ளிப்பணம் இருக்கும் என்று சொல்லி. மீன் வாயில வெள்ளிப்பணம் இருக்குமா என்பது ஒரு அரிதான ஒரு காரியம். எனக்கு மனங்களே, மீன்களை குறித்து எல்லா மீனுக்கும் பெயர் வைத்தவன் சாலமோன் தான். மீன்களை குறித்து வாக்கியத்தை சொன்னவன் சாலமோன் தான். மீன்களுக்கு பெயர் வைத்தான தவிர எந்த மீன் வாயில வெள்ளிப்பணம் இருக்கு என்பது சாலமோனுக்கு தெரியாது, இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக வேதம் சொல்லுகிறது, இயேசு சாலோமோனிலும் பெரியவர், இயேசு தேவாலயத்திலும் பெரியவர். பிரியமானவர்களே, அவர் இந்த மாதம் ஒரு பெரியவராக இருந்து உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அபூர்வமான பணம் முதல் பார்த்தோம். பிரதானமான காரியம் சொன்னால் அபூர்வமான ஆவிக்குரிய வரம், அபூர்வமான சுகம், மூன்றாவது அபூர்வமான படம் எங்க இருக்கிறது? மீனுடைய பிரிமணர்களே வாய்ப்புள் இருக்கு. ஆக கலங்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட வேண்டுமோ, திருமண தேவைகளோ, வீடு கட்ட பணமோ, வெளிநாடு செல்ல பணமோ, கையிலையும் பணமில்லை, பையிலையும் பணமில்லை, என்ன செய்வேன் ஏது செய்வேன் கலங்கி நின்று கொண்டிருக்கீங்களோ, கலங்க வேண்டாம். இந்த ஆகஸ்ட் மாதம் அபூர்வமான பணம் அறியாத இடத்திலிருந்து வரும். அது எங்கிருந்து வரும் தெரியாது. யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு சாக்கில வைத்து பணம் கொடுத்தான்னு வாசிக்கும். ஆண்டவர் வரி கட்டுவதற்கு மீன் நாக்கில வைத்தார். மீன் நாக்கிலே பணம், யோசிப்பு நாட்களிலே சாக்கிலே பணம். இதெல்லாம் ஒரு அபூர்வம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஆண்டவர் அபூர்வமான விருதை கொடுப்பார். இது எங்கிருந்து தெரியாது, எங்கிருந்து வர வேண்டும், எங்கிருந்து கிடைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிவார். ஆண்டவரை மட்டும் பின்பற்றுங்கள், ஆசீர்வதிப்பார். ஆகவே அரிதான காரியம் என்று சொன்னால் அபூர்வமான ஆவிக்குரிய வரம், அபூர்வமான சுகம், அபூர்வமான பணம் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைப்பதாக கிடைக்காத, பெற்றுக்கொள்ள முடியாத, கண்டுகொள்ள முடியாத நன்மைகள் எவைகளை இருந்தாலும் சரி ஆண்டவர் தருவதற்கு வல்லமுடையவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது மனைவி இந்திரா வின்சன் அவர்கள் விடுதலைக்காக, ஆசிரத்திற்காக, சுகத்திற்காக ஜெபிப்பார். சுவாமி, இந்த அருமையான நல்ல புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கடந்த 7 மாதங்களை முடித்து இந்த 8வது மாதத்தில் முதல் தேதியில நாங்கள் துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும், மகிமைப்படுத்தவும் அப்பா நீங்க கிருபை தந்தமைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கக்கூடாத சாக்கியத்தையும் வாக்கியத்தையும் அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 8வது மாதத்திலேயும் அபூர்வமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க கர்த்தாவே. இந்த மாதத்துல எதையெல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த மாதத்துல கர்த்தர் தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த மாதத்துல கர்த்தாவே துதிக்கிறையா. அபூர்வமான ஒரு ஆசீர்வாதம், அபூர்வமான சுகம், அபூர்வமான வரங்கள், வல்லமைகள், வரங்கள் வெளிப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறையா. எதெல்லாம் எங்களுடைய பார்வையில இது கிடைக்காது என்று சொல்லி, இது அபூர்வம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, நினைத்து கொண்டிருக்கிறோமோ, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்குமா என்று சொல்லி எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலேயும் அபூர்வமான ஒரு ஆசீர்வாதங்கள் வருவதாக என்று ஜெபிக்கிறேன். அபூர்வமான கர்த்தாவே ஒரு விடுதலை வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அபூர்வமான ஒரு பதில் வருவதாக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. தந்து கர்த்தாவே இந்த மாதத்துல வல்லமைகளையும் வரங்களையும் கிருபைகளையும் தந்து உமக்காக ஜொலிக்க, உமக்காக பிரகாசிக்க, உமக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே நீங்க கிருபை தாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே துதிக்கிறையா. ஆண்டவரே இந்த 8வது மாதத்துல
மாதத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. நான் நித்தமும் நடத்துவேன் என்று சொன்னீங்க கர்த்தாவே. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும்படி எங்களை கரங்களை பிடிப்பீராக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. அபூர்வமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு தந்து நடத்தும்படி எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துங்க. எங்க கூடவே இருந்து நடத்துங்க. எங்களை ஜெயமாய் நடத்துங்க, சுகமாய் நடத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டிலே ஒரு வயதை கூட்டி கொடுத்த ஆண்டவரே இன்னும் அநேக திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. வீடு இல்லை, நிலம் இல்லை என்று சொல்லி எதெல்லாம் என்ற வாழ்க்கையில இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, இல்லை என்று சொல்ல ஆண்டவரே நினைக்காதபடிக்கு கர்த்தாவே இல்லை என்கிற எல்லா பெருமைகளையும் மாற்றி எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், உருவாக்கினவர், இல்லை என்று சொல்லாதபடி ஒவ்வொருவருக்கும் தேவையானதை கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த மாதத்துக்கு தேவையான சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க. எல்லா வறுமைகளும், வெறுமைகளும், தரித்திரங்களும், பற்றாக்குறைகளும், கடன் பிரச்சனைகளும் உங்க நாமத்தினால் அகன்று போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். எந்த மந்திரமோ சூனியமோ சூனியத்தின் வல்லமைகளோ எந்த பிள்ளைகளையும் பாதிக்காதபடிக்கு கர்த்தர் கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க என்று ஜெபிக்கிறேன். இரத்தத்திற்குள்ளாக, இரத்த கோட்டைக்குள்ளாய் கர்த்தர் மூடிக்கொள்ளுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு முகங்களில் இருக்கிற கண்ணீரையும் அப்பா நீங்க துடைப்பீராக என்று ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியிலும் தேடி வந்திருக்கிறார்களப்பா. நெருக்கத்தோடு வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற, துயரத்தோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய துயரத்தையும் கண்ணீரையும் நீக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியான அபூர்வமான காரியத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்து ஒவ்வொருவரை கர்த்தர் சந்தோஷப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா. இதையெல்லாம் இந்த பிள்ளைகள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்து இந்த பிள்ளைகளை திருப்திப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும். உதவி செய்யுங்க, மேன்மைப்படுத்தி நடத்துங்க, மேன்மைப்படுத்தி நடத்துங்கப்பா. அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, குறையில்லாமல் நடத்துங்க, நிச்சயமும் நடத்துங்க, சந்தோஷப்படுத்தி நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வீர், நடத்துவீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துல புதிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அபூர்வமான காரியங்களை கண்டு உடைய நாமத்தை பணிந்து கொள்ளட்டும். உங்களுடைய சமூகத்துல உன்னை ஆராதித்து புகழ்ந்து பாடி கலிகூறும்படிக்க உதவி செய்யுங்க. பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.